Copyright issues guys. So welcome back to channel. So இப்போ நீங்க பார்க்குற ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்ல இருக்கிற BGM. இந்த BGM நம்ம தனு சாரோட லேட்டஸ்டா வந்திருக்கிற வாதின்ற மூவியோட BGM தான். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த ஸ்டெப்பே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், ப்ரீஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கோங்க. சரி, மொபைல் லைட் ஆகிறதுனால ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. கலர் வேணுன்னா டெஸ்ட்டு கலர் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோ எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்தேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷாட்டில் பிக்கு இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய எம்பி இருக்கிறதுனால ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் இருக்காது, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பிக்கு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா பிக்கே இருக்காது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பிக்கு உங்களுக்கு வேணும்னா மெட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு இருக்கா, பிக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா பிக்கில் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இந்த கலர் ஃபில்ன்றதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் ஃபில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டார் மாதிரி இருக்கா, இது கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் டவுன் பண்ண பிக்கு இல்லைன்னா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்லேயே இருக்குது. எல்லா பிக்குக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஸ்ட்டில் ஒரு லேயர் கொடுத்துருக்கலாம், ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ரெண்டத்தில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.